என் பேர் ராஜலக்ஷ்மி. என்னோட அதிகாரம் கல்வி அதிகாரம் 398. குறள். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையில் ஏமாப்பு உடைத்து. கதை. ஒரு 12ஆம் வகுப்பில் 2 மாணவர்கள் இருந்தனர். ஒருவன் பேர் ராமு, ஒருவன் பேர் சீனு. ராமு நன்றாக படித்து முதலிடம் பெறுவான். சீனு கடைசியிடமே வருவான். சீனுவிற்கு ராமு மேல் ஒரு பொறாமை ஏற்பட்டது. ராமு எப்பவும் முதலிடம் எப்படி பெறுகிறான் என்று நினைத்தான். ஒரு நாள் ராமு விடுமுறை பெற்றான். வகுப்பறையில் வகுப்பாசிரியர் சீனுவை அழைத்து, நாளை கட்டுரை போட்டி நடைபெற போகிறது, அப்துல் கலாம் தலைப்பு என்று கூறினார். சீனுவும் ராமுவிடம் சொன்னதற்கு சொல்லவில்லை. ஏனென்றால் அவனுக்கு பொறாமை. அவன் நாளை நாம் சொல்லிவிட்டால் அவன் முதல் பரிசு பெறுவான், சொல்லாவிட்டால் நாம் தான் முதல் பரிசு பெறுவோம் என்று நினைத்து அவன் சொல்லவில்லை. அடுத்த நாள் வந்தது. கட்டுரை போட்டியும் நடந்தது. ஆனால் ராமு தான் முதலிடம் பெற்றான். சீனுவிற்கு அதிர்ச்சி. எப்படி ராமு முதலிடம் பெற்றான் என்று நினைத்து ராமுவிடம் கேட்டான். ராமு சொன்னான், நான் 6ஆம் வகுப்பு படிக்கையில் எனக்கு அம்மாவும் அப்பாவும் ஒரு பரிசளித்தார்கள். என்னது என்றால் அக்னி சிறகுகள் என்ற அப்துல் கலாம் புத்தகம். அதை படித்ததனால்தான் இன்று என்னால் அப்துல் கலாம் கட்டுரையில் தொகுத்து எழுத முடிந்தது என்று சொன்னார். இதில் இருந்து என்ன புரிகிறது என்றால், ஒரு பிறவியில் நாம் பெற்ற கல்வி 7 ஜென்மத்திற்கும் நம் கூடவே வரும்.